Taste the Daily. தற்போதைய அண்மை செய்தி. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை கைது செய்யும் விடியாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில், தமிழகம் முழுவதும் சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கறிக்கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு கறிக்கோழியை விற்கும் நிறுவனங்களுடன் ஒப்பந்த அடிப்படையில் கூலிக்கு கோழி வளர்ப்பு தொழில் செய்து வருகின்றனர் என்றும், தற்போது இந்த நிறுவனங்கள் கிலோ ஒன்றிற்கு 6 ரூபாய் 50 பைசா வளர்ப்பு கூலியாக கறிக்கோழி பணியாளர்களுக்கு வழங்கி வருகிறது என்றும், தேங்காய் நார்மஞ்சி விலை உயர்வு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டண உயர்வு, ஆள் கூலி உயர்வு என பல்வேறு செலவுகள் அதிகரித்திருப்பதற்கு ஏற்ப நிறுவனங்கள் கூலி உயர்வு வழங்காததால் பண்ணையாளர்கள் கடுமையாக இதன் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு 20 ரூபாயை அடிப்படையாக கூலி தொகையாக அமைத்து அதனை வழங்க வேண்டும், மின்கட்டண சலுகை, தரமான தீவனத்தையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த கறிக்கோழி வளர்ப்பு பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் முன்னெடுப்பில் தமிழ்நாடு அரசிடம் கடந்த 6 மாதங்களாக தொடர்ச்சியாக போராடி வருகிறார்கள். கடந்த 1/1/2026 முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று பண்ணையாளர்கள் கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே நிறுவனங்களிடம் தகவலும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி 7/1/2026 அன்று சென்னை கால்நடை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 21/1/2026 அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இந்த நிலையில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட்டம் நடத்தி வந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளையும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் சுமார் 10 பேரை 14/1/2026 அன்று விடியா திமுக அரசின் காவல்துறை கைது செய்து சிறையில் வைத்துள்ளதாக வந்த செய்தி கடும் கண்டனத்திற்கு உரியது என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். கைது செய்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துவதுடன் கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கத்தினரையும் நிறுவனங்களையும் உடனடியாக அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி கறிக்கோழி பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற விடியாத திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கண்டன அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்களை கைது செய்திருக்கக்கூடிய விடியாத திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் சுமார் 40,000த்திற்கும் மேற்பட்ட கறிக்கோழி பண்ணை விவசாயிகளும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களும் கறிக்கோழி வளர்ப்பு தொழிலில் ஈடுபட்டு கறிக்கோழி விற்கும் நிறுவனங்களோடு ஒப்பந்த அடிப்படையில் தொழில் செய்து வருகிறார்கள். தற்போது இந்த நிறுவனங்கள் கிலோ ஒன்றிற்கு 6 ரூபாய் 50 காசு வளர்ப்பு கூலியாக கறிக்கோழி பணியாளர்களுக்கு வழங்கி வருகிறது. பல்வேறு விலை உயர்வு காரணமாக, அதாவது தேங்காய் நார்மஞ்சி விலை உயர்வு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு, மின்கட்டணம், ஆட்களுக்கு வழங்கக்கூடிய கூலி உயர்வு என பல்வேறு செலவுகள் அதிகரித்திருப்பதற்கு ஏற்ப அந்த நிறுவனங்களும் கூலி உயர்வு வழங்காததால் பண்ணையாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடும் விலைவாசி உயர்வை கருத்தில் கொண்டு கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் கறிக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு 20 ரூபாயை அடிப்படை கூலியாக வழங்க வேண்டும், அத்தோடு சேர்த்து மின்கட்டண சலுகை, தரமான தீவனத்தையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கறிக்கோழி வளர்ப்பு பண்ணையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் முன்னெடுப்பில் தமிழ்நாடு அரசிடம் கடந்த 6 மாதங்களாக தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். கடந்த 1ஆம் தேதி முதல் உற்பத்தி நிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று கடந்த 4 மாதங்களுக்கு முன்பாகவே
நிறுவனங்களிடமும் தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து கடந்த 7ஆம் தேதி, அதாவது 7/1/2026 அன்று சென்னை கால்நடை இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 21/1/2026 அன்று முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதற்கிடையில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி அறவழியில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளையும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்க நிறுவன தலைவர் மற்றும் நிர்வாகிகள் உட்பட சுமார் 10 பேரை 14ஆம் தேதியன்று விடியாத திமுக அரசின் காவல்துறை கைது செய்து சிறையில் வைத்திருப்பதாக செய்தி வருவது கண்டனத்திற்குரியது என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கைது செய்த கறிக்கோழி பண்ணை விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்துவதுடன் கறிக்கோழி பண்ணை விவசாய சங்கத்தினரையும் நிறுவனங்களையும் உடனடியாக அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையை நடத்தி கறிக்கோழி பணியாளர்களின் நியாயமான கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட விடியாத திமுக அரசின் பொம்மை முதலமைச்சரை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியிருக்கிறார்.